ஆசான் வளவுதுரையன் ஐயா அவர்களின் சங்கு இந்த காலாண்டு இதழில் வழக்கம்போல் முதலில் படித்தது பாவணன் அவர்களின் சரியும் தவறும் என்ற கட்டுரை. கட்டுரைக்குள் 3 கதைகளை சொல்லுகின்ற அந்த கலை மிகவும் கவர்ந்த கலை. அதனால் முதலில் படிப்பது அவருடைய கட்டுரையைத்தான். ஒரு தற்கால நிகழ்ச்சியை முதலில் சொல்லிவிட்டு அதன் தொடர்புடைய 3 சிறுகதைகளை மிகவும் அழகாக அந்த கதையையும் அதை பற்றிய விமர்சனத்தையும் ஒன்றாக சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு திறமை ஐயா பாவண்ணன் சார் அவர்களுக்கே உண்டு. அதிலும் இதில் வருகின்ற 3 சிறுகதைகளும் ஒன்று ஜெயகாந்தன் எழுதியது, மற்றொன்று எம்பி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியது, மூன்றாவது வேணுகோபாலன் அவர்கள் எழுதியது. இது நமது வேணுகோபாலனா இல்லை வேறு ஒரு வேணுகோபாலனா என்று தெரியவில்லை, நமது எஸ்வி வேணுகோபாலனா என்று தெரியவில்லை. 3 கதைகளுமே தற்கொலை பற்றிய கதைகள். கட்டுரையின் தலைப்பே சரியும் தவறும், தற்கொலை சரியா தவறா என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட 3 சிறுகதைகள். ஜெயகாந்தனின் சிறுகதையினுடைய அந்த முடிவில் வருகின்ற இந்த வரியை மிகவும் சிலாகித்து அவர் சொல்லியுள்ளார். ஒரு தொழு நோயாளி ஒரு கால் சூம்பி நடக்க முடியாத ஆளை தற்கொலையிலிருந்து காப்பாற்றி விட்டு பிறகு அவனே தற்கொலை செய்து கொள்வதாக முடிகிற கதை அது. கடைசியில் அந்த கால் சூம்பி நடக்க முடியாத ஆளின் ஒரு வரி, அந்த தொழுநோயாளி எனக்கு வாழ்றதுக்கு கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாகிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு அந்த இளைஞன் சொல்கிற வரியை ரொம்ப அருமையாக அந்த இடத்துல முடிச்சிருப்பார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாசம். இந்த மாதிரி ஒரு அருமையான சிறுகதை அது. அடுத்ததாக இன்னும் ஒரு கதை எம்பி வெங்கட்ராமன் அவர்களுடைய கதை. அதில் ஒரு நெசவாளி குடும்பத்தில் 5 ஆம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளை. அதில் இருக்க அந்த மூத்த பையன்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா படுத்துகிற பாட்டில் அவனால் ஒன்றுமே பண்ணிக்க முடியல. கடைசியில் அம்மாவுக்கு புரிய வைக்கவும் முடியாமல், அவள் சொல்கிறத ஏற்றுக்கவும் முடியாமல், அவன் விரும்பினவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாமல் கடைசியில் தற்கொலை செஞ்சுக்கிறான் அப்படின்னு முடியுது. அந்த மாதிரி ஒரு கதை. அடுத்து வேணுகோபால் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியது. இந்த தலைப்பு புத்துயிர்ப்பு. டால்ஸ்டாய் கூட அந்த தலைப்பில் எழுதியிருக்காரு ஒரு தலைப்பு, ஒரு கதை. இது வேணுகோபாலுடைய புத்துயிர்ப்புன்னு சொல்லிட்டு, அது ஒரு விவசாயம், ஒரு ஊரில் பசுமாடு வளர்க்குற ஒருத்தனுடைய கதை. அவனுக்கு ரொம்ப கடன் இருக்குது. கடைசியில் பேங்க்கில் லோன் வாங்க போகிறப்போ அங்கே ஒருத்தன் ஏமாற்றிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடினான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில கடைசியில் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் அந்த கதையை எப்படி முடிக்கிறாங்கன்னா, அந்த கட்டுரை எப்படி முடிக்கிறாருன்னா, எல்லா தற்கொலைகளுக்கும் பின்னால் ஒரு அவமானம் இருக்குது, அதான் தூண்டி ஒருத்தனை தற்கொலை வரைக்கும் தள்ளுது. அதை வெளியாளர் நின்று பார்க்க நாம் அதை சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த சரியா தவறாங்கிற அந்த கட்டுரையின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நண்பரோட பேசுகிற மாதிரி அவருடைய அந்த பாணி. அதை ஆரம்பித்தது நவகாளி யாத்திரையில் ஆரம்பித்து அந்த நண்பர் சந்தித்த ஒரு தற்கொலை ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்கிற மாதிரி கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு 3 சிறுகதைகளை சொல்லி நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய அளவில் மிகவும் அருமையாக பாவண்ணன் சார் எழுதியிருக்கார். இது மாதிரி ஒரு காலாண்டு இதழ்லையும் அவருடைய கதைகளில், அவருடைய கட்டுரையில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் ரொம்ப சிந்திக்க தூண்டுற கதைகளாக இருக்குது. அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இதே மாதிரி சங்கு இதழில் ஏகப்பட்ட கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாமே நம்ம வளவுதுரையன் சார் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறது. எல்லாரும் படித்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.